ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட யாத்திரையில இன்னைக்கு 8வது நாள் இருக்கோம். 9 நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. 9 நாள் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஒன்ஸ் காசிக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நாள் ஓடிடும். அவ்வளோ விஷயங்கள் வந்து காசியில நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். முடிஞ்சு இன்னைக்கு கயாக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கயாக்கு பிண்ட பிரதானம் பண்ண போறோம். நம்ம முன்னோர்கள்லாம், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த குடுப்பனை வந்து உங்க மூலியமா, உங்க வீட்டுல எத்தனையோ பேரு இறந்து போய் எத்தனையோ பேருக்கு பிண்டம் வைக்காம, பிண்டதானத்துக்கு பிண்டதானத்துக்கு கேபிட்டல் வந்து கயா. நீங்க எங்க வேணாலும் பிண்டம் கொடுத்துருக்கலாம். ஆனா கயால வந்து நீங்க பிண்டம் கொடுக்கறது அது வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. கயா பிண்ட தானம் அப்படிங்கிறது உங்களுடைய 10 தலைமுறைக்கு உங்களை காப்பாற்றும். நீங்க இன்னைக்கு கொடுக்க போறிய அந்த பிண்டதானம் 10 தலைமுறைக்கு உங்களுக்கு அது உதவி பண்ணும். கயால வந்து பிண்டம் கொடுக்கறது, காசியில வந்து பிண்டம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. அவ்வளவு சீக்கிரம் எந்த முன்னோர்களுக்கும் கிடைக்காது. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரொம்ப நீங்க தவம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான தவ பூமிக்கெல்லாம் வர முடியும். அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்து இன்னைக்கு நீங்க பிண்டதானம் பண்ண போறீங்க. மன நிறைவோட யார் யாரெல்லாம் விட்டு போனாங்களோ மனசுல நல்லா நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு பிண்டதானம் பண்ணுங்க. கயால ஏன் பிண்டதானம் பண்றோம்? கயா ஏன் வந்து பிண்டதானத்தோட கேபிட்டல்? காஷி வந்து சிவச்சேத்திரம். அங்க வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணி நம்ம நைமிஷா ஆக்சுவலா சொல்லணும்னா பிரயாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். காஷில இருந்தும் பண்ணலாம். காஷில பண்ணிட்டு ஏன் இங்க வந்து பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து விஷ்ணு சேத்திரம். காஷி வந்து சிவச்சேத்திரம், இங்க வந்து விஷ்ணு சேத்திரம். இங்க வந்து கயா அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து இருந்தான். அந்த அசுரன் வந்து என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வந்து மக்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு, மக்களுக்கு ரொம்ப துன்புறுத்திட்டு, ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இந்த கயால அந்த அசுரன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அப்ப வந்து மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேவர்கள்ட்டையும் முனிவர்கள்ட்டையும் போய், எங்களை வந்து இப்படி எங்க வாழ்க்கைக்கே வந்து பிரச்சனையா இருக்கு, வாழ்வாதாரமே பிரச்சனையா இருக்கு, நாங்க எப்படி இங்க வாழ முடியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க, தினம் ஒரு உயிர் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தேவர்கள்ட்டையும் முனிவர்கள்ட்டையும் போய் மன்றாடும் போது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்கள்னா மகாவிஷ்ணுவை கயாக்கு அனுப்புறாங்க. போங்க, அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது மகாவிஷ்ணு வரார். மகாவிஷ்ணு வந்து அந்த கயாசுரனோட போர் பண்றாரு. போர் பண்ணும்போது என்ன ஆகுது, மகாவிஷ்ணு வந்து அந்த கயாசுரனை வந்து மண்ணில் சாச்சு அவருடைய பாதத்தை வந்து இந்த இடத்துல தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் நடுப்புற அமுக்கிறார். மகாவிஷ்ணு தான் அமுக்கிறார். அமுக்கும் போது அந்த அசுரனுக்கு வந்து தொண்டைக்கு மேல உயிரும் போகாம கீழையும் உயிர் போகாம தொண்டைக்குழிலேயே உயிர் நிக்கும் போது அந்த அசுரன் சொல்றான், என்னை வந்து ஒண்ணு கொன்னுரு, இல்ல விட்டுரு. இப்படி நான் வந்து ஒரு உடலை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை வந்து நீ சாப்பாடும் கொடுக்காம என் உயிரையும் போக விடாம என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது என்னால முடியலன்னு மகாவிஷ்ணுவாட்ட அந்த அசுரன் வந்து மன்றாடுறான். அப்ப வந்து கெஞ்சுறான், எனக்கு ஏதாவது ஒரு மோட்சம் கொடு, ஒண்ணு மோட்சம் கொடு, இல்ல வாழ விட, இல்ல ஏதாவது ஒரு சாப்பாடாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றாரு, இந்த ஊருக்கு வந்து யார் வந்து அவங்க முன்னோர்களை நினைச்சு இந்த ஊர்ல வந்து பிண்டம் போடுறாங்களோ, பிண்டம் வைக்கிறாங்களோ, அதுதான் உனக்கு உணவு. அது உனக்கு உணவு. இந்த விஷ்ணு பாதத்துல வந்து யாரு பிண்டம் வைக்கிறாங்களோ, நீ செஞ்ச பாவத்துக்கு அது உனக்கு பிராய்ச்சித்தம், அவங்களுக்கும் அவங்க முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுத்த பலனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து அந்த அசுரனுக்கு வந்து இது கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு. தினம் உனக்கு வந்து ஒரு முண்டமும் பிண்டமும் டெய்லியும் கிடைக்கும், அதுதான் உனக்கு நான் இங்க கொடுக்குற வரம் அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணு சொன்ன காரணத்தினால இங்க வந்து நம்ம பிண்டம் கேட்கும்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் சர்க்கதி அடைகிறாங்க. யாரெல்லாம் நரகத்துல எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, ராமர் லக்ஷ்மணன் எல்லாம் வனவாசத்துல இருக்கும்போது கயாக்கு வராங்க. கயாக்கு அவங்க வந்த நாள் அன்னைக்கு தசரதருக்கு வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு சாக்கு கொடுக்க வேண்டிய நாள். அப்ப பிண்டத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் மட்டும் ஒரு பொருள் குறைஞ்ச உடனே ராமரும் லக்ஷ்மணனும் அதை வாங்குறதுக்காக போறாங்க. போகும்போது தசரதர் வந்து சீதா முன்னாடி நின்றுறாரு. எனக்கு பசி வந்துருச்சு, எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சீதா முன்னாடி நிற்கும்போது, இல்லை இந்த மாதிரி போயிருக்காங்க, அவங்க வந்துடட்டும் அப்படின்னா, இல்லை நீ கூட எனக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தசரதர் கேட்கிறாரு. அது எப்படி ஒரு வந்து பெண் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு, நீ பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி தசரதர் வந்து கேட்கிறாரு. கேட்டோடனே மாமனார் கேட்கிறாரு, பசின்னு சொல்றாரு. உடனே
சீதாம்மா கொடுத்துருவாங்க, பிண்டம் கொடுத்துருவாங்க. அக்ஷயவடத்துக்கு கீழே, அக்ஷயவடம்னு இங்கே இருக்கு, அக்ஷயவடத்துக்கு கீழே சீதாம்மா பிண்டம் கொடுத்துருவாங்க. சீதாம்மா பிண்டம் கொடுக்கும்போது அங்கே யார் யாரெல்லாம் சாட்சியா இருந்தான்னா கங்கை, துளசி, கோமாதா, பிராமணர் இவங்கெல்லாம் வந்து அங்கே சாட்சியா நிற்கிறாங்க. இவர் வந்து பிண்டம் வாங்கிட்டு வாழ்த்திட்டு கிளம்பிடுறாரு. தசரதர் கிளம்பிடுறாரு. ராமரும் லக்ஷ்மணனும் வராங்க. திருப்பி வந்துட்டு பிண்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சீதாம்மா சொல்றாங்க, இல்லை நான் முடிச்சுட்டேன், பிண்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இது எப்படி சாத்தியமாகும்? நாங்கள் ஆம்பளைங்க தானே கொடுக்கணும், நீ எப்படி ஒரு பெண் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டோடனே, இல்லை மாமா வந்தாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. ஆனால் ராமர் நம்பலன்னொடனே சீதாம்மா வந்து இந்த துளசி கிட்டேயும், கோமாதா கிட்டேயும், கங்கை கிட்டேயும், பிராமணர்கிட்டையும் சாட்சி சொல்லுங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த காலத்தில் கோமாதா பேசிகிட்டு இருந்திருக்கு, துளசி நல்லா மரமாக வளர்ந்துட்டு இருந்திருக்கு, கங்கை இங்கே பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்திருக்கு, பிராமணர்கள்லாம் ரொம்ப திருப்தியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சீதாம்மா கேட்டு இவங்க யாருமே சாட்சி சொல்லாத காரணத்தினால, நீங்கள் யாரும் எனக்கு சாட்சி சொல்லாத காரணத்தினால, கோமாதா நீ என்னதான் மங்களம் நிறைஞ்ச பொருளா இருந்தா கூட இனிமேல் நீ வாயை திறந்து பேச மாட்டேன்னு கோமாதாக்கு சாபம். துளசியும் நீ என்னதான் மங்களம் நிறைஞ்ச பொருளா இருந்தா கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ வளர மாட்ட அப்படின்னு துளசிக்கு சாபம். நீ என்னதான் நதிகள்லயே உயர்ந்தவளா இருந்தாலும் இந்த கயாக்குள்ள நீ வெளியில தெரிய மாட்ட, அந்தர்யாமியா தான் நீ போகணும் அப்படின்னு கயால சாபம். பிராமணருக்கு நீ வந்து இனிமேல் உனக்கு வந்து இனிமேல் போதுங்கிற மனமே வராது, பிராமணர்களுக்கு சாபம். இதுதான் ஸ்டோரி. அதனால சீதாம்மா இங்க வந்து பிண்டம் வச்ச காரணத்தினால, இங்க நதி ஓடாத காரணத்தினால, விஷ்ணு வந்து அந்த கயாசுரனை விதிச்ச காரணத்தினால 3 இடத்துல பிண்டம் இருக்கும். இங்க வந்து 64 பிண்டம், கயால வந்து 64 பிண்டம், 3 இடத்துல பிண்டம். விஷ்ணு பாதத்துல, கோமாதாக்கு, அக்ஷயவடத்துல, இந்த 3 இடத்துலயும் பிண்டம் வச்சானா நீங்க கயால வந்து பிண்டம் வச்ச முழு பலன். நதியில கரைக்கு கிடையாது, இங்க வந்து நதியில கரைக்கிறது கிடையாது. காக்கா கிடையாது, காக்காக்கு வைக்க மாட்டாங்க. இதுதான் கயாவோட வரலாறு. நீங்க ஒன்ஸ் கயாக்குள்ளேயும் காஷிக்குள்ளேயும் வந்து உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுல நிச்சயமா நீங்க நினைக்கிறது நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். காஷி யாத்திரைங்கிறது சாதாரணமான யாத்திரை கிடையாது. இன்னும் 1 நாள் இருக்கு. மனப்பூர்வமா இந்த யாத்திரையை சம்பூர்ணம் பண்ணுங்க. உங்க முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்க, உங்களை அனுப்பி வச்ச உங்க பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் மேலும் மேலும் நிறைய யாத்திரைகள் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாள் இந்த நொடி சத்தியம். லீவ் த மூமெண்ட். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட யாத்திரையில் மொத்தம் 5 சக்தி பீடம். 5 சக்தி பீடத்தில் இறுதியான சக்தி பீடம் மங்களா கௌரி சக்தி பீடம் கயால தரிசனம் பண்ணியாச்சு. ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு கயால பிண்ட சார்த்தமாயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ராமர், சீதா, லக்ஷ்மணன் இந்த இடத்துல உட்காந்து நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் எல்லாம் ஆயிட்டுருக்கு. இந்த காஷி யாத்திரையோட மெயினே காஷியில் பிண்ட தர்ப்பணமும் கயால பிண்ட தர்ப்பணமும் பண்ணுறது தான். கயா சார்த்தம் ஆயிட்டுருக்கு. மோக்ஷதாயிகா சமீபத்ர பிரமாணேன பிண்டம் தத்யாத் கயாசிரே உத்தரேத் சப்தகோத்ராணி குலம் ஏகோத்தரம் சதம் கயே மாதா பிரயச்சதே. ஸ்கூலு வந்தோடனே அம்மா கிட்ட சொல்றது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அம்மா, சமையலா சின்ன போடுன்னு சொல்றது. அம்மா சாப்பாடு உட்கார வச்சு சாப்பாடு போடுவா, ரசமோ சாம்பாரோ சட்னியோ மோரோ என்ன இருக்கா போடுவா. குழந்தை கொஞ்சம் சாப்பிட்டு இது புளி சரியில்லைம்மா, இது உப்பு சரியில்லை, இது காரமா இருக்கு, உனக்கு சமையலே பண்ண தெரியாது. கோபத்துல தட்டானவே நிலத்தை கொட்டி காலில் தூரத்துல இட்டு ஓடி போகும். அம்மா கோபம் வந்தால் ஏதோ குட்டி குழந்தை, இப்ப நான் அது திட்டிட்டு அரைச்சிட்டு என்ன பிரயோஜனம், குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே மனசை சமாதானம் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அம்மா. ராத்திரி பகல் வேலைகளை பார்த்து எத்தனையோ கஷ்டப்பட்டு நீ சமையல் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணியிருந்தாளம்மா, என்னை மன்னிச்சுங்கோ நெஞ்சு. அதுக்கா இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யகம்.
மாசே மாசே நிதாகே ச ஷரீரம் தப துக்கிதாக. அம்மா ஏதாவது சாமானை கொண்டு வரேன் கடை கிளம்புற, குழந்தை நானும் வரேம்மா நானும் வரேன்னு சொல்றது. சரின்னு சொல்லிட்டு கடை கூட்டு போறா. கடை போறோடனே குழந்தை அந்த பிஸ்கெட் வாங்கிவிடமா, சாக்லேட் வாங்கிவிடமா, ஜூஸ் வாங்கிவிடு வந்து அம்மா கிட்ட கையை நீட்டு கேட்டுட்டே இருக்கும். அப்பா பக்கத்துல திட்டுவா, சும்மா இருக்கணும், என்கிட்ட காசு கேசு ஒன்று கிடையாது, வீட்டுக்கு போற ஒரு கை கூட சும்மா இரு சரி. அப்பா ஜோறு பண்ணுவேன். ஆனா அம்மா சமாதானம் சொல்ல, குழந்தை அது வயசான அப்புறம் உங்கள்கிட்ட பிஸ்கெட் சாக்லேட் கேட்கறதா, ஏதோ குழந்தை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறது வாங்கி கொடுன்னு அம்மா சண்டை போற இந்த குழந்தை கையில வாங்கி கொடுக்குற. அந்த அம்மாக்கு இந்த பிண்டத்து வைங்கும். மாத்திர பிண்டம் ததாம்யகம் யாவத் புத்திரோ நாபவதி தாவன்னே மாத்துஷ்ச சோச்சனம். நம்ம ஹிந்து தர்மத்துல அம்மாக்கு ஒரு பெரிய ஸ்தானமான கொடுத்திருக்க. மாத்திரு தேவோ பவான்னு சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் தான் பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதித்தி தேவோ பவான் எது இருந்தாலும் அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுன்னா. பெத்த தாய் பட்ட கஷ்டத்தை நெஞ்சுக்கோ குழந்தைன்னு சொல்லியிருக்க. கார்த்தால ஏந்து ராத்திரி தூங்க வரைக்கு ஒரு பெத்த தாய் பட்ட கஷ்டம் நெஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்க. கார்த்தால ஏந்து ராத்திரி தூங்க வரைக்கு எத்தனையோ அம்மா கஷ்டப்படுவா. வீட்டுல யாருக்கு கோபம் வந்தாலும் போய் அம்மாக்கு தான் திட்டுவ. குழந்தை இருக்கணும், பெரியவர் இருக்கணும், கொஞ்ச நாளே அப்படியாச்சு, நீ அது பண்ண சரியில்லை, இது பண்ண சரியில்லை, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண. அம்மா தாழ்மையா இருப்ப. இந்த குடும்பத்துக்கு வந்தாச்சு இந்த கஷ்டமோ சுகமோ, சமுத்திரம் எப்படி மேல கீழா போறதோ அதே மாதிரி ஒரு பெத்த தாய் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கஷ்டான்னு நினைச்சாத. நான் எத்தனை கஷ்டப்படுறேனோ என்ன குழந்தைகளை படக்கூடாதுன்னு ராத்திரி பகல் அம்மா குழந்தை குழந்தை குழந்தைன்னு நமக்கா அம்மா கஷ்டப்பட்டு இருக்க. குழந்தை ஏதாவது சாப்பிட்றது ஆசை இருந்தா குழந்தை போய் அம்மா கிட்ட சொல்றதாம்மா, அது பண்ணி கொடுமா, இது பண்ணி கொடுன்னு. அம்மா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் குழந்தை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும் போது அம்மா பண்ணி கொடுக்குற. அந்த பெத்த தாய்க்கு இந்த பிண்டத்து வைங்கும். மாத்திர பிண்டம் ததாம்யகம் யமத்வாரே பபே கோரே பிரதிமாத்துஷ்ச சோச்சனம். அந்த அம்மா இங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாள. எனக்கு 2 குழந்தை இருக்கா, ஒரு குழந்தை கயால வந்து எனக்கு ஸ்ராத்த பண்ணி மோட்சத்தனப்படுது, எனக்கு குழந்தை வருவனான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாள. அம்மா உன்னை குழந்தையா நான் பிறந்து கயால வந்து அம்மா 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 கூப்பிட்டு இந்த 16 ஸ்லோகம் சொல்லி 16 பிண்டத்தை வச்சிருக்கேம்மா. பண்ண கஷ்டத்துக்கு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு பிண்டத்தை வச்சிருக்கேம்மா. நான் குழந்தை இருக்கும்போது எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா. இறந்து போனவருக்கு குழந்தை நல்லையா இருக்கணும், அவ நல்ல படிக்கணும், அவ சுகமா இருக்கணும் நினைச்சுண்டு எனக்கா நீ கஷ்டப்பட்டேம்மா. நீ பண்ண உபகாரம் எனக்கு ஜென்மாந்தர மறக்கவே முடியாதம்மா. எனக்கு எது கஷ்டம் வந்தாலும் ஒரு தடவை அம்மாந்து உன்னை நினைச்சுப்பேம்மா. இறந்து போனவருக்கு குழந்தை நல்லையா இருக்கணும், அவ நல்ல படிக்கணும், சுகமா இருக்கணும்னு நினைச்சுண்டு எனக்கா நீ கஷ்டப்பட்டேம்மா. இறந்து போனவருக்கு குழந்தை நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டான்னு நம்ம விசாரிச்சுட்டே இருப்பா. அம்மா நான் குழந்தை இருக்கும்போது எனக்கு தெரியாத உனக்கு பாயில வந்த மாதிரி உனக்கு திட்டிருப்பேம்மா. எத்தனையோ நீ உனக்கு கஷ்டம் கொடுத்த. எத்தனை கஷ்டம் இருந்தால் ஐயோ குழந்தை அது நான் பெத்த குழந்தை ஏதோ தெரியாத அது சொல்லிட்டு இருக்குன்னு நீ மனசுல நெஞ்சு மாட்டேம்மா. நீ பண்ண உபகாரம் எனக்கு ஜென்மாந்தர மறக்கவே முடியாதம்மா. என்ன நீ கர்ப்பத்துல வச்சுண்டு 9-10 மாசம் எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா. கர்ப்பத்துல வச்சுண்டு ஒளிய வந்த யாரா திருஷ்டி போடுவாளோ நினைச்சுண்டு வீட்டிலேயே உட்கார்ந்து எத்தனையோ எனக்கா நீ கஷ்டப்பட்டேம்மா. வீட்டுல இருக்கிறவ கஷாயம் சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டியா, அது சாப்பிடத இது சாப்பிடதான்னு சொல்லிட்டே இருப்பா. 9-10 மாசம் எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா. என்னோட பிரசவ டைம்ல குழந்தை வர டைம்ல எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா. ராத்திரி பகல் அழும்போது உன்னை பால் எனக்கு கொடுத்து சமாதானம் பண்ணேம்மா. ராத்திரி நீ தூங்கி இருந்தாலும் உனக்கு தூங்க விட மாட்டேன், அப்பப்ப ஏந்துட்டு அழுந்துட்டே இருப்ப. தூங்கல இருந்தாலும் குழந்தை அழுதாண்டு ஏந்து உன்னை பால் எனக்கு கொடுத்து சமாதானம் பண்ணேம்மா. ராத்திரி பகல் நான் பண்ண மன மூத்திராதிகள் எடுத்து வஸ்திர தேய்ச்சி வணைச்சு எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா. வீட்டுல சமையலாச்சுன்னா எல்லாரும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போட்டு லாஸ்ட்ல நீ உள்ள போய் சாப்பிடுவேம்மா. உனக்கு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க மாட்டேன். குழந்தை இருக்கும்போது நீ கம்மி இருந்தாலும் குழந்தைகளை சாப்பிட்டாச்சுன்னா பரவாயில்ல, கம்மி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ உபவாசம் இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்த நாள் இருக்கும் அம்மா. ஏதாவது வியாதி வந்தா மருந்து கொண்டு வந்து கல்லில் அரைச்சி அதுல ரசம் பாயில போட்டு என்னை வெளுத்து காப்பாத்திட்டேம்மா. குழந்தை இருக்க வந்து பெசிக்கிறது எப்படி சாப்பிடும்போது எனக்கு தெரியாது.
அந்த டைம்ல உன்னை கையால எனக்கு பாயில சாப்பாடு வச்சு என்னை விடத்து காப்பாத்திட்டேம்மா. நீ பண்ண உபகாரம் எனக்கு ஜென்மாந்தர மறக்கவே முடியாதம்மா. நீ மோட்சத்து போத்தாயே நினைச்சுண்டு உங்க அம்மா எப்படி இருந்தாள் அதே மாதிரி உங்க அம்மா பிரத்யக்ஷம் அதோட கண்ணார பார்த்து பயால வருதட அம்மாண்டு கூப்பிட்டு அந்த பிண்டத்தை எடுத்து வைங்கோ. மாத்திர பிண்டம் ததாம்யகம். இது பெத்த தாய்க்கு அது 16 பிண்டம் அம்மாக்கு வச்சாச்சுன்னா நமக்கு டார்ச்சர் கொட்டுண்டே இருப்பா. எனக்கு மோட்சத்தை அனுப்படு, எனக்கு அந்த பண்ணு, எனக்கு இது பண்ணுந்தவா நமக்கு டார்ச்சர் கொட்டுண்டே இருப்பா. ஏதாவது கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, குழந்தைகள் ஆக மாட்டேங்கிறது, வீட்டு வழியெல்லாம் நல்லே இருப்பா. வீட்டில் வந்த உடனே ஒரு இதா மாறி இருப்பாவ, எல்லாருக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா. இந்த மாதிரி ஏதாவது பித்திரு தோஷம் இருந்ததா அது இல்லை. அதுக்கு கயல சாத்த பண்ணா பித்திருகளுக்கு மோட்சம் கிடைக்கும். அவளுக்கு ஜெயில இருந்து விடுவா போன்னு சொல்லிட்டு அதுக்காக கயால போய் ஸ்ராத்த பண்ணு, கயால ஸ்ராத்த பண்ணு, அந்த பித்திரு மாத்திரைகளுக்கு மோட்சத்தை அனுப்படுன்னு சொல்லியிருக்க. இனிலிருந்து நீங்க அப்பா அம்மாவுக்கு சத்புத்திர குழந்தையா பிறந்து ஜென்ம சார்த்தகாயிடும். இந்த ஸ்ராத்தத்துக்கு மடி மயில ஆச்சார விசாரம் ஒண்ணுமே கிடையாது. நாய் ஓண்டே இருக்கும், செப்பலை போட்டு போயிட்டே இருப்பா, பானை பராக பாயில போட்டு மந்திர சொண்டே இருப்பா, பேண்ட் ஷர்ட் போட்டு தொட்டுண்டே இருப்பா. இது ஒண்ணுமே தோஷம் கிடையாது. பண்றது மட்டும் அப்பா அம்மாக்கு ஸ்ராத்த பண்ண வந்திருக்கேன், அந்த சத்தையோட பண்றதே சாத்தம் சொல்லியிருக்கேன். இங்க வந்தா நம்ம வம்சத்துல யார் யார் இறந்து போன இருக்காளோ எல்லாருக்கும் பேர் சொல்லி பிண்ட வைக்கணும். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமி, அத்தை, அத்தம் பேர், அக்கா, தங்க, சித்தி, சித்தியோட புருஷா, குரு, ஆச்சாரிய, ஸ்னேகிதா, ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே வீட்டோட நாய், பூனை, எருமாடு, பசுமாடு, சேவக்கா, கடை கொடுத்தவா, உபகார பண்ணவா, சாப்பாடு கொடுத்தவா, கையில பாம்பு அடிச்சு கொள்ளிட்டா, எலி, பொசு, பள்ளி, கிருமி, கீட்டாதி ஜந்துகளுக்கு, கர்ப்பத்திலேயே குழந்தைகள் இறந்து போனவா, இதர ஜாத்திர பரோபகார பண்ணவா, யாரான பாம்பு அரைச்சி கொல்லிட்டா, இல்ல பாம்பு அடிக்கிறது பார்த்தா, இந்த மாதிரி அதுக்கு தோஷம் உண்டு. பாம்பு அடிக்கிறது பார்த்தா அந்த பாம்பு இறந்து போன டைம்ல குலநாசம் வாங்கிட்டு போகணும். அது போட்டோம், இது போனோம். அதுக்காக சர்ப்பதோஷ நாகதோஷம் இருந்தா அதுதான். அத பாம்பு கொல்றது பார்க்கவே கூடாது. யாரா கொல்றது இருந்தா அது பாப்பா ஏதோ வந்திருக்கு, உங்களுக்கு கிடைச்சதா இல்லையே, அதை வாடகை அது போட்டோம்னு சொல்லிட்டு விட வேண்டியது. நீங்க அவ அடிக்கிறவளுக்கு நீங்க சகாயம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாம்பு தோஷம் இருந்தா சர்மாதிகள் தோஷங்கள், ஒயிட் கலரா போதும், இது சந்ததி ஆக மாட்டேங்கிறது, இந்த மாதிரி சர்ப்பாதி தோஷங்கள் இருந்தா அப்படி வரும் எல்லாமே. அதனால அந்த சர்ப்பாதி யாரான அடிச்சுட்டு பார்த்தா, இல்ல சர்ப்பாதி ஜந்துக்களை கொல்லிட்டா, நம்மளோட கையில எத்தனையோ ஈ, பொசு, பள்ளி, கிருமி, கீட்டாதி ஜந்துக்கள் இறந்து போறது. அதுக்கு சாப்பாடு கொடுத்து உபகாரம் பண்ணவா, கர்ப்பத்திலேயே குழந்தைகள் இறந்து போனவா, இதர ஜாத்திர பரோபகாரம் பண்ணவா. சில பேர் இங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாளா, எனக்கு பிண்டம் போடுவாளா, எனக்கு பிண்ட போடுவாளா. இந்த மாதிரி யாருக்கான தெரிஞ்சவா நான் பேரு சொல்லி பிண்ட வைக்கிற, தெரியதை யாரான விட்டு போனவ இருந்தா, என்னோட கையில ஒரு பிண்டம் இருக்கு, விட்டு போனவ யாரு இருந்தாலும் சரி. சில பேர் சந்ததி இல்லை, குழந்தைகளே இல்லை, அவளை வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாளா, நம்ம ஆளு வந்திருக்கா, எனக்கு ஒரு பிண்டை போட்ட எனக்கு மோட்சம் ஆகுறதேன். இந்த மாதிரி யாரான சந்ததி இல்லது இருந்தால் எல்லாருக்கும் இந்த பிண்டத்துல மோட்சம் கிடைக்கணும்னு சில பிண்டத்தை எடுத்து வைங்க. ஆமா, தர்ம பிண்டம் ததாம், அது வைங்கோ. தர்ம பிண்டம் ததாம் யஹா. கயால வந்து பிண்டதானம் எல்லாம் பண்ணிட்டு நம்மளோட கூட வந்த யாத்ரிகள் 21 பிராமணர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தினால 21 பிராமணர்களை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அன்னதானமும் பண்ணி தட்சணையும் கொடுத்து இந்த கயா சார்த்தத்தை சம்பூர்ணம் பண்ணோம். கயா சார்த்தம் ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் நடந்து முடிஞ்சிச்சு. கயாவை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி ஜார்க்கண்டுக்கு போக இருக்கிறோம். பாபா பைத்யநாத் நம்மளோட யாத்திரையில் இறுதியான ஜோதிர்லிங்கம், மொத்தம் 2 ஜோதிர்லிங்கம் பார்க்க இருக்கிறோம் இல்லையா, அதில் இறுதியான ஜோதிர்லிங்கம் பாபா பைத்யநாத் ஜோதிர்லிங்கத்தை நோக்கி பயணம் பண்ண இருக்கிறோம். प्रोच्च अमरित्र कलशोद्भव कश्यपानां पादां नमामि सततं मित्रमुक्ति हेतोः गय्यं विष्णुपादं अक्षयवटं गय 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 ராம்நாத் சொல்லுங்க. மெதுவாக இருந்தால் நிதான அப்சரணியே என்ன வேண்டாம் கேட்ட திருப்தியாக சாப்பிடுங்க. சொல்லுங்க. கேட்டு வாங்க சாப்பிடுங்க.
இங்க வாங்க கையில வச்சுக்கோங்க இங்க வாங்க கிட்டக்கு தோளுங்க தொட்ட சொல்லுங்க சொல்லுங்க இரண்ய கர்ப்ப சப் छूते जा முன்னாடி வாங்க இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்யம் ஏம பீஜம் மந்திர சொல்லிட்டே இருக்கு ஏம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதஸ்யாந்திம் பிரயச்சமே அத்யக்ஷ கயா क्षेत्रमध्ये फल्गुने विष्णुपाद अक्षयवट दया प्राप्त संपूर्ण फलसिद्ध्यर्थं ब्राह्मण गौरी भोजनेन अन्नदान सात्वन्यार्थं यथानुशक्ति ब्राह्मण दक्षिणा श्री कृष्णार्पणमस्तु रसवः सगम्य आद्याव पृथ्वी विश्वसंभो आमागन्तां पितरा मातरा च आमा सोमः अमृते दत्त्वा यगम्य मुनायित ब्राह्मणाके நேர வந்தறங்கோ அந்த பக்கம் दो एकरा भी चला दिल के अपने चले टीवी एकरा भी चला दिल के पागल नहीं थे யோஹோ பிராமணாளுக்கு சொல்லுங்க ரொம்ப ஸ்ரவம் தப்பிருந்த மன்னிச்சுக்கோங்க சொல்லுங்க கால தொட்ட நமஸ்காரம் பண்ணுங்க ருக்ஜா கால தொட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எல்லாரும் நன்றே இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் க்ஷேமாய ஆரோக்கிய விருதானாய ச ஆமா